பக்தி மேலாவின் தோழி அனைவருக்கும் வணக்கம். நம்ம 18 சித்தர்கள் பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்க போற சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேரையர் சித்தர். தேரையர் சித்தரை பத்தி அவருடைய வரலாறு, வழக்கம் போல தியானம் செய்யல், போற்றிகள், பூஜை முறைகள், அந்த பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவரை கரும சௌமியர் என்பவருடைய சீடர் என்றும் அகத்தியரின் சீடர் என்றும் கூறுவர். இவர் முற்பிறையில் ராமதேவர், மறுபிறையில் தேரையர் ஆவார். அகத்தியர் தமக்கு ஒரு நல்ல சீடன் வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்தார். அது ஒரு சமயம் ஔவையார் ஒரு சிறுவனுடன் அகத்தியரை தேடி வந்தார். ஔவையுடன் வந்த சிறுவனை கண்டு அவனை பற்றி விசாரித்தார் அகத்தியர். அதற்கு ஔவையார், இவன் பாவம், ஊமை பிள்ளை, பிராமணன், உங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமே என்று அழைத்து வந்தேன் என்றார். உடனே சிறுவனான ராமதேவரை அகத்தியர் சீடனாக ஏற்றுக்கொண்டார். பாண்டிய மன்னன் சிறந்த சிவபக்தன், ஆனால் கூன் முதுகு உடையவர். இதை ஜாலமாடியாக மக்கள் விமர்சிப்பதை கண்டு மனம் வருந்தி மன்னன் அகத்தியரிடம் ஆலோசனை கேட்டான். அகத்தியரும் தம் மூலிகை வைத்தியத்தால் அவனது கூனை சரி செய்து விடுவதாக கூறினார். சீடனை அழைத்து அபூர்வமான சில மூலிகைகளை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். சீடன் மூலிகைகளை கொண்டு வந்தவுடன் அவைகளை நன்றாக இடித்து சாறு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைத்தார். அப்பொழுது அரண்மனையிலிருந்து அழைப்பு வரவே அகத்தியர் ஊமை சீடனை அடுப்பை பார்த்துக்கொள் என்று ஜாடை காட்டிவிட்டு சென்றார். மூலிகை சாறு நன்றாக கொதித்துக் கொண்டிருந்தது. சீடன் மிகவும் கவனமாக இருந்தார். கொதிக்கும் மூலிகை சாற்றின் ஆவிப்பட்டு ஆசிரமத்தின் மேல் கட்டப்பட்டிருந்த ஒரு வளைந்த மூங்கில் மெல்ல மெல்ல நிமிர்ந்தது. இத கண்ட சீடன் ராமதேவன் மூலிகை சாறு பதவாகிவிட்டது என்று யூகித்து கொதிக்கும் சாற்றை இறக்கி வைத்தார். அகத்தியர் திரும்பி வந்தார். மூலிகை சாறு இறக்கி வைத்திருப்பதை கண்டு என்ன நடந்தது என்று சீடனிடம் கேட்டார். சீடன் வளைந்த மூங்கில் ஒன்று நிமிர்ந்ததை காட்டினார். குறிப்பறிந்து செயல்பட்ட ராமதேவனை அகத்தியர் மனமாறு பாராட்டினார். அந்த மூலிகை தைலத்தால் மன்னனின் கூன்முதுகு சரியானது. காசிவர்மன் என்ற மன்னனுக்கு தலைவலி வந்தது. வேதனை பொறுக்க முடியாத வேந்தன் அகத்தியரின் கால்களில் விழுந்து தலைவலியை குணப்படுத்துமாறு கதறினார். அகத்தியர் மன்னனின் உடலை பரிசோதித்தார். அவருக்கு தலைவலியின் காரணம் புரிந்துவிட்டது. மன்னா, நீ தூங்கும் போது சிறிய தேரை குஞ்சு ஒன்று உன் மூக்கினில் புகுந்து விட்டது. அந்த தேரை மூளைக்குள் போய் தங்கிவிட்டது. அந்த தேரை தான் உன்னுடைய தலைவலிக்கு காரணம் என்று சொன்னார். மன்னன் திடுக்கிட்டான். அகத்தியரே, மன்னா, கவலைப்படாதே, தேரையை வெளியே எடுத்து உன் தலைவலியை நீக்கி தருகிறேன் என்று தைரியம் கூறினார். சிகிச்சை தொடங்கப்பட்டது. மன்னன் மயக்க நிலையில் ஆழ்த்தப்பட்டான். 5 நிமிடத்தில் மன்னனின் கபாலம் திறக்கப்பட்டது. மூளையின் மேற்பகுதியில் தேரை உட்கார்ந்திருந்தது. இதை கண்ட அகத்தியர் தேரை எப்படி எடுப்பது என்று யோசித்தார். குருநாதரின் திகைப்பை கண்ட ராமதேவன் வாய் அகன்ற பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து தேரையின் கண்களில் படுமாறு காண்பித்தான். தேரை தண்ணீரை பார்த்த சந்தோஷத்தில் பாத்திரத்தில் குதித்தது. உடனே அகத்தியர் சந்தானகரணி என்னும் மூலிகையினால் மன்னனின் மண்டை ஓட்டை மூடினார். சீடரை கட்டி தழுவி பாராட்டினார். மன்னனின் தலைவலி நீங்கியதால் அகத்தியருக்கும் ராமதேவருக்கும் நன்றி தெரிவித்தார். ராமதேவர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தேரையர் என்று அழைக்கப்பட்டார். அவனுடைய ஊமை தன்மையை போக்கி தமக்கு தெரிந்த வித்தைகளை எல்லாம் தேரையருக்கு அகத்தியர் போதித்தார். அகத்தியரின் சீடனாகி தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை இயற்றிய தொல்காப்பியர் என்ற பெயரையும் பெற்றார். சித்தர் ஒருவருக்கு திடீரென்று வயிற்று வலி தோன்றியது. அவர் வயிற்று வலியை தீர்த்து கொள்ள அகத்தியரை நாடினார். அகத்தியரும் அவருக்கு மருந்தை தந்து பத்தியத்தையும் கூறி அனுப்பினார். ஆனால் நோய் குணமாகவில்லை. அகத்தியர் தகவல் அறிந்தார். உடனே தேரையரை அழைத்து, நீ போய் பார்த்து வேண்டியதை செய் என்றார். சித்தரை பரிசோதித்த தேரையர் ஒரு கொடுக்காய் குச்சியை எடுத்தார்.
நோயாளியின் வாயில் குச்சியை நுழைத்து ஓட்டை வழியாக செலுத்தினார். வயிற்று வலி உடனே தீர்ந்தது. தேரையர் அகத்தியரிடம் சென்று செய்தியை கூறினார். தாம் கொடுத்த மருந்து பலம் இழந்ததற்கு காரணம் பல்லில் உள்ள விஷத்தன்மைதான் காரணம் என்பதை உணர்ந்து தேரையர் குச்சி மூலம் மருந்தை செலுத்தியிருக்கிறார் என்பதை அகத்தியர் உணர்ந்தார். தேரையரின் திறமையை வெளிப்படுத்த நினைத்த அகத்தியர் அவரை அருகில் அழைத்து, தேரையா, நீ உனக்கு விருப்பமான இடத்திற்கு போய் நல்லவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு உதவி செய் என்றார். தேரையரும் குருவின் கட்டளைக்கு அடிபணிந்து அனமயம் என்ற காட்டுப்பகுதியில் தவம் செய்ய தொடங்கினார். அங்கு தவம் செய்யும் சித்தர்களின் பிணிகளை போக்கினார். உலக நன்மையின் பொருட்டு பதார்த்த குண சிந்தாமணி, நீர்க்குறிநூல், நோய்க்குறிநூல், தைல வர்க்கம், சுருக்கம், வைத்திய மகாவெண்பா, மணிவெண்பா, மருந்து பாதம் முதலான பல நூல்களை இவர் இயற்றியிருக்கிறார். அகத்தியருக்கு நாளுக்கு நாள் கண் பார்வை மங்கியது. சீடர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். அப்போது அனைவரும் காட்டில் இருக்கும் சித்தர் பற்றி நினைவு வரவே சித்தரை அழைத்து வந்து கண்ணுக்கு வைத்தியம் செய்ய எண்ணி அகத்தியரிடம் உத்தரவு வேண்டினர். நீங்கள் போகும்போது புளிய மரத்தின் நிழல்களிலே உறங்க வேண்டாம் என்று கட்டளையிட்டு அனுப்பினார் அகத்தியர். வெகு நாட்கள் நடந்த சீடர்கள் தேரையின் இருப்பிடத்தை அடைந்தனர். தம் குருநாதருக்கு கண் பார்வையை தெளிவாக்க வேண்டும் என்று கோரினார். இதை கூறி முடித்த சீடர்கள் இரத்த வாந்தி எடுத்தனர். அந்த நிலைக்கான காரணத்தை அறிந்திருந்த தேரையர் சீடர்களிடம் திரும்பி போகும்போது வேப்ப மரத்தின் நிழலிலேயே உறங்கி செல்லும்படி தான் 2 நாட்களில் வைத்தியத்திற்கு வருவதாகவும் கூறி அனுப்பினார். திரும்ப வந்த சீடர்கள் நலத்துடன் இருப்பதை கண்ட அகத்தியர் இது தேரையரின் வைத்தியம்தான் என்பதை புரிந்து கொண்டார். தேரையர் அகத்தியரின் ஆசிரமத்தை அடைந்தார். அகத்தியரின் கண்களை பரிசோதனை செய்து வைத்தியம் பார்த்து குணமாக்கினார். பார்வை தெளிவடைந்த அகத்தியர் சடைமுடியும் தாடியுமாக இருந்த தேரையரை பார்த்து, தேரையா, உன்னை எனக்கு அடையாளம் தெரியாமல் போய்விடுமா? உன்னை வரவழைக்கவே இந்த தந்திரம் செய்தேன் என்றார். தேரையர் மனம் நெகிழ்ந்து அகத்தியரின் கால்களில் விழுந்து வணங்கினார். நாட்கள் ஓடின. ஒரு நாள் அகத்தியர் தேரையரை அழைத்து, தேரையா, எனக்கு கண் வெடிச்சான் மூலிகை வேண்டும் என்றார். கண் வெடிச்சான் மூலிகையை பறித்தால் அதிலிருந்து கிளம்பும் புகையால் பறித்தவன் கண்கள் போய்விடும். யாரும் தப்ப முடியாது. ஆனால் தேரையர் தயங்காமல் இதோ கொண்டு வருகிறேன் என்று காட்டுக்குள் சென்றார். கண் வெடிச்சான் மூலிகையை கண்டார். அதை பறிக்காமல் அங்கேயே உட்கார்ந்து கண்களை மூடி தேவியை தியானம் செய்தார். கவலைப்படாத தேரையா, மூலிகையை நானே தருகிறேன் என்ற குரல் கேட்டு விழித்த தேரையரின் முன் கண் வெடிச்சான் மூலிகை இருந்தது. தேவிக்கு நன்றி கூறிவிட்டு மூலிகையை அகத்தியரிடம் கொடுத்தார். அகத்தியர் மிகவும் மகிழ்ந்தார். நான் வைத்த எல்லா சோதனைகளிலும் நீ தேறிவிட்டாய். நீ அறிந்த மூலிகையை பற்றி ஒரு நூல் எழுது என்றார். குருவின் கட்டளைப்படி தேரையர் சேவை செய்த தேரையர் பொதிகை சார்ந்த தோரண மலையில், அதாவது மலையாள நாடு தவம் செய்து அங்கே ஜீவ சமாதியும் அடைந்தார். இதுதாங்க தேரையருடைய வரலாறு. இப்போ தேரையருடைய தியான செயலை பார்க்கலாம். மாய மயக்கம் நீக்கி காய கல்பம் தேடி மூலிகை கொணர்ந்து முதுகு கூன் நிமிர்த்திய அகத்திய சிடரே உன் பாதம் சரணம். இன்னொரு முறை பார்க்கலாம். மாய மயக்கம் நீக்கி காய கல்பம் தேடி மூலிகை கொணர்ந்து முதுகு கூன் நிமிர்த்திய அகத்திய சிடரே உன் பாதம் சரணம். இதுதாங்க தேரையருடைய தியான செயல். இப்போ தேரையருடைய பூஜை முறைகள். அகப்புற தூய்மையுடன் அழகிய சிறு பலகையை செம்மண்ணால் மெழுகி கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் இட வேண்டும். அப்பலகையின் மேல் ஸ்ரீ தேரையர் திருவுருவ படத்தை வைத்து வெள்ளை அல்லது ரோஜா வண்ண வஸ்திரம் அணிவித்து அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கினை 4 முக அல்லது 5 முக தீபமேற்றி வழிபட வேண்டும். முதலில் தியான செயலை கூறி மூலிகை இலைகளால் அர்ச்சனை செய்து 16 போற்றிகளை கூற வேண்டும். இப்போ அந்த 16 போற்றிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 16 போற்றிகள் என்னன்னு பார்க்கலாம். குரு மெச்சிய சீடரை போற்றி, தேரையை அகற்றிய தேரையரை போற்றி, சிவனை பூஜிப்பவரை போற்றி, சங்கடங்களை போக்குபவரை போற்றி, சஞ்சலங்களை தீர்ப்பவரை போற்றி, சாந்த சொரூபரை போற்றி, நோய் தீர்க்கும் மருந்தை போற்றி,
ஞானமளிக்கும் ஞானியே போற்றி, சித்த சுத்தியுடையவரே போற்றி, சகல பாவங்களையும் போக்குபவரே போற்றி, குறிப்பறிந்து செய்யும் குணசீலரே போற்றி, வெள்ளை வஸ்திரம் தரிப்பவரே போற்றி, துக்கத்தை போக்குபவரே போற்றி, கண் ஒளி தந்த கருணையை போற்றி, குறை தீர்க்கும் நிறையை போற்றி, பாண்டிய கூண் நிமிர்த்திய தேரையரை போற்றி போற்றி. இதுதான் இவருடைய நம்ம போற்றிகள், 16 போற்றிகள். அர்ச்சனை செய்தவுடன் மூல மந்திரமாக ஓம் லபம் ருணம் நசின் ஸ்ரீ தேரைய சித்தரை போற்றி போற்றி என்று 108 முறை கூறி வழிபட வேண்டும். நெய்வேதனமாக மிளகு பொங்கல், பால், பாயாசம், தேங்காய் சாதம் இதெல்லாம் நம்ம வச்சு படைக்கலாம். இப்போ இவரை நம்ம பூஜை பண்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீ தேரைய சித்தரின் பூஜா பலன்கள். ஜாதகத்தில் சூரிய கிரகத்தால் ஏற்படும் தோஷம் விலகும், குடும்ப ஒற்றுமை உண்டாகும், பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலி, இடுப்பு வலி குணமாகும், பெண்களாலேயே பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனை தீரும், தீராத தலைவலி, இடுப்பு வலி நீங்கி நலம் உண்டாகும், உடலில் ஏற்படும் ஒவ்வாமை அதாவது அலர்ஜி நோய் சரியாகும், வீண் பழி அவமரியாதை அகன்று புகழ் உண்டாகும், வாக்கு பலிதமும் ராசி யோகமும் உண்டாகும், எந்த பிரச்சனையானாலும் சரி முடிவெடுக்கும் ஆற்றல் உண்டாகும். இவரை பூஜிக்க நமக்கு சிறந்த நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இப்போ இவரை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இதே போல இன்னொரு சித்தரை பத்தி நம்ம நாளை பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு.